ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா, பாசந்தி. இதுக்கு 1 லிட்டர் பால் பசும்பாலாக எடுத்துக்கிறேன். அ தண்ணியெல்லாம் கலக்காம 1 லிட்டர் பால் திக்கா எடுத்துக்கலாம். அடிக்கனமான கடாயாக இருக்கணும். அப்போ தான் நல்லா காய்ச்சறதுக்கு கரெக்டாக வரும். இதை ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஆடெல்லாம் வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து கலந்து காய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகும் பால். ஆடெல்லாம் அதோட சேர்ந்து அதெல்லாத்தையும் எடுத்து விட்டுக்க வேண்டியதான், அதோட சேர்த்து விட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த 1 லிட்டர் பாலுக்கு ஒரு அரை கப், ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். திக்காக அதிலே டேஸ்ட் கொடுக்குன்றதுனால இது போதும். இதோட குங்குமப்பூ கொஞ்சமாக பால் எடுத்துட்டு ஆறின பாலில் குங்குமப்பூ சேர்த்து இதோட கலந்துக்கிறேன். இதோட ஏலக்காய் பொடி பண்ணி கலந்துக்கலாம். அப்புறம் பிஸ்தா நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நல்லா சுண்டிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இப்போ இதை ஃப்ரிட்ஜில் இதில் பாதாம் எல்லாத்தையும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 ஹவரை கூல் பண்ணி எடுத்தோன்னா டேஸ்டியான பாசந்தி ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.